மனைவி மனைவி வந்து கணவன் கிட்ட சொல்லக்கூடாத விஷயங்கள்னா என்ன? உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹஸ்பண்டை வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூடயோ உங்களோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு கூடயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ 5 வருஷத்தை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலே வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்த இடத்துல போயிடுவீங்க. யார்கிட்டையும் கை நீட்ட வேணாம், யார்கிட்டையும் கை கட்டி பதில் சொல்ல வேணாம். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் ஒரு பெண்களுக்கான பதிவு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பெண்களுக்கு, அது நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில அவங்களும் உங்களை ஃபாலோ பண்ணி நான் ஃபாலோ பண்றேன் பாய்னு கமெண்ட்ஸ்லயும் போடுறாங்க. அந்த வகையில இன்னைக்கான டாபிக் வந்து மனைவி மனைவி வந்து கணவன் கிட்ட சொல்லக்கூடாத விஷயங்கள்னா என்னென்ன? ரொம்ப பெரிய விஷயம், ரகசியத்தை கேட்டிருக்கீங்கம்மா. உண்மைதான் பாய். கடல் இருக்கிற ஆழம் கூட தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெண் மனசில் இருக்கிற ஆழத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாம்பான் இன்னும் படைச்ச இறைவன் மட்டும் தான் தெரியும். கூட இருக்கிற அப்பாவோ அண்ணனோ தம்பியோ சொந்தக்கார ஃப்ரெண்ட்ஸோ எக்ஸட்ரா யாரும் இருந்தாலும் அந்த பள்ளத்தை அணையவே முடியாது. அந்த மாதிரி. ஆனால் ஆம்பளை மனசில் இருக்கிறது 5 நிமிஷத்தில் வர வச்சிடலாம். பொம்பளை மனசில் இருக்கிறது 5 வருஷம் கூட வர வைக்க முடியாது. ரொம்ப பெரிய கோத்ரேஜ் போட்டது. ஆனால் ஒரு பெண்ணு தன் ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணத்துக்கு பிறகு ஒரு தன் கணவர்கிட்ட சொல்லக்கூடாத விஷயம் நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக ஒரு 5-6 விஷயம் சொல்கிறேன். ஏன்னா அந்த 5-6 விஷயந்தான் வந்து சராசரி வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிற ஒரு பொருளோ வார்த்தைகள் அது. அதனால் முக்கியமாக அதை சொல்கிறேன். முதல்ல லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். ஒரு ஒரு பெண்ணு வந்து அப்பா அம்மா வீட்டிலேருந்து தன் புருஷன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே நடக்கிற நல்ல விஷயத்த மட்டும் தான் நீங்கள் பகிர்ந்துக்கணுமே தவிர, அப்பாவோட கேரக்டரு, அம்மாவோட கேரக்டரு, அண்ணன் தம்பியோட கேரக்டரு, அக்கா தங்கச்சியோட கேரக்டர் வந்து தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அந்த குறைவான கேரக்டரை ஷேர் பண்ணாதீங்க. அது என்றைக்கு இருந்தாலும் அதை திருப்பி உங்களை தான் அடிக்கும். நீங்கள் நினைப்பீங்க நம்ம வீட்டுக்காரர் தானே, ஒளி மாதிரி இருக்கக்கூடாது. எல்லார் மனசுக்குள்ளேயுமே எல்லார் உடம்புக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா ஒரு மெமரி ஸ்டோரேஜ் இருக்குது. அது இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கான். அதில் ஸ்டோர் பண்ணி வச்சாலே போதும். அது ஒன்றுத்தருக்கு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்குன்னு சில பர்சனல் இருக்கணும். அந்த மாதிரி வீட்டில் நடக்கிற நல்ல விஷயத்த சொல்லலாம். அப்பாவோட நல்ல விஷயத்த சொல்லலாம், அம்மாவோட நல்ல கேரக்டரை சொல்லலாம், அண்ணன் தம்பியோட நல்ல கேரக்டர் சொல்லலாம். ஆனால் அப்பாவையும் அம்மாவையும் தம்பியும் தங்கச்சியுமே நீங்கள் கேவலமாக இறக்கி வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுனீங்கன்னா இப்போ நீங்கள் நல்ல பேர் வாங்கிடுவீங்க. 1 வருஷம் தாண்டிச்சுன்னா போதும், அதை அப்படியே உங்களுக்கு சொல்லி காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த தப்பு தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க பெண்களே. இது முக்கியமான வார்த்தை. நான் உங்கள் அண்ணனவே சொல்கிறேன். வீட்டில் இருக்கிற நல்லது சொல்லுங்கள், கெட்டது ஷேர் பண்ணாதீங்க. 1. 2வது, உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, மேரேஜுக்கு அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இன்ட்ரோ கொடுக்காதீங்க. இது இப்போ இருக்கிற மாடலில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க, ஃபங்க்ஷனில் பார்த்தாங்களா, மிஞ்சாங்களா, கிஃப்ட் வச்சாங்களா, மொய் வச்சாங்களா, சலாம் சொன்னோமா, சல்யூட் அடிச்சோமா, சாப்பிட்டாங்களா, கதம்னா முடிச்சு விட்ருங்க. அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, திக் ஃப்ரெண்ட்ஸு, சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாமே நீங்கள் கூட வச்சுன்னு லைஃப் அப்படியே ட்ராவல் பண்ணிங்கன்னா அது விபத்துலையும் ஆக்சிடெண்ட்டில் தான் முடியும். ஏன்னா உங்களோட சின்ன வயசுலேருந்தே ப்ளஸ் ஆர் மைனஸ், நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் எல்லாமே உங்களோட யார் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது எல்லாமே உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே என்ன ஸ்டார்ட் ஆகும், பொசசிவ் ஸ்டார்ட் ஆகும். இப்படிலாம் இருந்திருக்காளா, இப்படிலாம் செஞ்சுருக்காளா. ஏன்னா சில விஷயம் தெரியாமல் இருப்பதே நல்லது. அப்போ சின்ன வயசில் நீ என்ன பழகின, யார்கிட்ட பழகின, எங்கே நீ தோத்த, எங்கே நீ வாழ்க்கையை தொலைச்ச, எந்தத்தில் நீ கவுந்த, என்னென்ன எல்லாமே உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு உன்னை பார்க்கும்போதெல்லாம் உன்னை கேவலமாக தான் பார்ப்பான். ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இந்த விஷயத்தை பண்ணாதீங்க. அதே மாதிரி தான் ஆணுக்கும் சரி. ஐயோ என் மனைவி கிட்ட நான் மறைக்கக்கூடாதுன்னா, எதை மறைக்கக்கூடாதோ அதெல்லாம் மறைக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்த உங்கள் சின்ன வயசுலேருந்து நடந்த விஷயத்தை தயவு செஞ்சு மனைவி கிட்ட கொண்டு போகணும் அவசியமே கிடையாது. இவன் என் ஃப்ரெண்டா, பாத்தியா, சலாம் சொன்னியா, சல்யூட் அடிச்சியா, நீ அவள் வாங்கி கொடுத்தாலா, அத்தோடு முடிச்சுக்கணும். இந்த கண்டினியூ பண்ணுறது ஃபேமிலி ஃபுல்லாக அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணுறது, அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறது பண்ணிங்கன்னா அது 100 to 100% இன்சிடென்ட்லேயும் ஆக்சிடென்ட்லேயும் ஃபேமிலி பிரிவில் தான் முடியுது. நான் ஒரு நாளைக்கு பல கேஸ் பார்க்குறேன் அந்த மாதிரி. ஏன்னா அந்த தப்பு மட்டும் ஆணோ பெண்ணோ தப்பு செய்யாதீங்க. 3வது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹஸ்பண்டை வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூடயோ
உங்கள் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு கூடயோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ, இல்லை உங்கள் அண்ணன் தம்பி கூடயோ, இல்லை எதிர் வீட்டுக்காரங்க கூடயோ, பக்கத்து வீட்டுக்காரங்க கூடயோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ, இல்லை உங்கள் கூட சேர கொலீஸ் கூடயோ கம்பேர் பண்ணி பேசாதீங்க. நீங்கள் திட்டணும்னு நினச்சாலும் டைரெக்டாக திட்டுங்க. புகழணும்னு நினச்சாலும் தாராளமாக புகழ்ந்துருங்க. ஆனால் நீ இவனை மாதிரி பண்ணுறதில்ல, நீ அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, அவனை மாதிரி இல்லைன்னா அவனே மாறிடுவான். இவனை மாதிரி இல்லை, இல்லைன்னு மாறிட வேண்டியதான் வாழ்க்கையில். உண்மை அதாம்மா. ஆமா, கரெக்ட் தான். அதே மாதிரி தான் ஒரு பொண்ணுக்கும் சரி, நீ அவளை மாதிரி இல்லை, இவளை மாதிரி இல்லைன்னா அவன் மாறின்னு போயிட்டே இருப்பா டாட்டா காமிச்சிட்டு. அவ்வளோதான். அங்கே அதான இன்சிடென்ட் ஆகுது. விட்டு கொடுக்காம போனால் விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. விட்டு கொடுக்குற தன்மை இருக்கணும். வாழ்க்கைனா விட்டு கொடுக்கணும். எவ்வளோ வாழ்க்கையில் விட்டு கொடுக்க உசரத்தில் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். நீ என்னடா சொல்கிறது, நானா செய்கிறத நினச்சோன்னா வாழ்க்கையில் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே நின்றுடும். புரியுதுங்களா? ஸோ ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி கம்பேர் பண்ணி பேசாதீங்க. உன் மனைவி தப்பு செஞ்சாலாம் டைரெக்டாக திட்டு. எங்கள் அம்மா மாதிரி நீ இல்லை, எங்கள் அக்கா மாதிரி நீ இல்லை, அந்த பொண்ணு மாதிரி இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பேசுனீங்கன்னா அது அவங்க மனசு எவ்வளோ புண்படுத்தணும் அவ்வளோ புண்படுத்தும். அதே மாதிரி தான் தன் கணவனை நீ அவனை மாதிரி இல்லை இவனை மாதிரி சொல்லாதீங்க. நார்மலாக திட்டுங்க. தப்பாக கூட பேட் வைஸோட திட்டிட்டு போங்க. இல்லை நீங்கள் விளையாட்டு கூட திட்டிட்டு போங்க. ஆனால் இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி பேசாதீங்க. இருக்கிற வழியிலேயே ஒரு புண்ணு கொடுக்குற வழியோட சரி, ஒரு அடி கொடுக்குற வழியோட சரி, ஒருத்தரை கம்பேர் பண்ணி பேசும்போது வலி இருக்குது பாருங்கள், அந்த வலி ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன் தெரியுமா? அது சின்ன வயசுலேயே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. எப்படி? உன் முன்னாடி இருக்கிற பெஞ்சில் இருக்கிற பையன் சூப்பராக படிக்கிறான், உன் பக்கத்தில் இருக்கிற பையன் சூப்பராக படிக்கிறான், எதிரோட ரமேஷ் பையன், பக்கத்து ராஜா பையன், நந்தினி பையன் சூப்பராக, நீ படிக்கலடான்னு இதை கேட்டு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அது மண்டல் ஏறி இருக்கும். அது திருப்பி லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகும். ஆமாவா இல்லையா? ஸோ அதனால் கம்பேர் பண்ணி பேசாதீங்க மக்கள். ஆணும் சரி பெண்ணும் சரி. 3. 4வது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சாலும் சரி பணத்தை உங்கள் கணவருக்கு தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்க போகிறீங்க. பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸோ, காலேஜ் ஃபீஸோ, ட்ரெஸ்ஸுக்கோ, ஜுவல்ஸுக்கோ, இல்லை உங்கள் வீட்டுக்காரங்க வாங்கி வைக்கிற கடத்தை கூட நீங்கள் அவருக்கு தெரியாமல் கூட அடைக்கலாம்னு வச்சிங்களேன். ஆனால் ஆணோ பெண்ணோ சரி, வீட்டுக்கு போக உங்களுக்குன்னு தனியாக ஒரு சேமிப்பு வச்சுருப்பீங்க. அது தயவு செஞ்சு இருக்கிற பெண்கள் கணவர்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. நான் ஓப்பனாக வீடியோவிலே சொல்கிறேன். என்னை ஆண்கள் பார்த்து கமெண்ட் பண்ணாலும் கவலை இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த காசு அவங்க தவறான வழியில் செலவு பண்ணாமல் தன் கணவருக்கு தான் செலவு பண்ண போகிறாங்க. தனு வாங்கி வச்சா ஒரு டியூவோ, ஒரு கார் டியூவோ, ஒரு பைக் டியூவோ, ஒரு கடனோ ஏதோ அடைக்கிறதுக்கு தான் சேர்த்து வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது அதை முன்னாடியே சொல்லிட்டா என்ன ஆகுனா, செலவு அதுவும் இழுத்து போட்டு காலி பண்ணிடுறாங்க. அந்த நீங்கள் சேர்த்து வைக்கிற சிறு காசும் பார்த்திங்கன்னா உங்களோட பிள்ளையோட உசுரை காப்பாற்றும், தன் கணவரோட உசுரை காப்பாற்றும், தன் தாய் தந்தையோட உசுரை காப்பாற்றும். அந்த காசை மட்டும் சொல்லாதீங்க. அதே மாதிரி தான் மனைவிக்கு திறமை கணவர் ஒரு சேமிப்பு பண்ணி வைக்கணும். சில ஆம்பளைங்க வைக்கிறாங்க, சில ஆம்பளைங்க வைக்கிறது இல்லை. சேமிப்பு பண்ணும். சராசரி மனுஷன் எவ்வளோ இருந்தாலும் சரி, மாதம் 10,000 சம்பாதிக்கிற 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க நீ எவ்வளோ சம்பாதிங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது. உலகம் பெருசாகிடுச்சு. ஆனால் உங்களுக்கும் ஒரு சின்ன சேமிப்பு வைங்க. நாளைக்கு கண்ணு முன்னா ஒன்றுமே இல்லை. அந்த சேமிப்பு யாருக்கு வைக்க சொன்னால் நான் உங்களுக்கு வைக்க சொல்ல. நீங்கள் நைட்டு தூங்கினா காலையில் எழுந்திருப்போமில்லைன்னு தெரியாது. ஆனால் உங்கள் நம்பி வந்த மனைவிக்கு வேணும். யாருனே தெரியும். நீங்கள் சம்மந்தமே நம்ம ஒரு குழந்தைய ஒன்று பெற்று வச்சுருப்பீங்க. நீங்கள் நம்ம ஒரு ஹாப்பினஸ்க்கு வரது அந்த குழந்தை. யாரும் இந்த உலகத்தில் ஓப்பனாக பேசுகிறேன், யாரும் இந்த உலகத்தில் குழந்தை வேணும்னு குழந்தை பெற்றுக்கிறது இல்லை. லைஃப்பில் ஹாப்பினஸ்ன்னு ஒன்று வருது, அதில் குழந்தை ஒன்று உருவாகுது. நம்ம சம்பவத்தில் தான் அந்த குழந்தை உருவாகுது. அந்த குழந்தைக்கு எந்த ஜீவனும் தெரியாது. அப்போ அந்த ஜீவன் நம்ம நம்பி வர்றதால அதுக்கு நம்ம ஏன்னா ஒரு கடமை செய்யணும். அந்த சேமிப்பு தான் அந்த குழந்தைய போய் சேரும். நம்மளுக்கு கடைசி காலத்தில் நம்ம இல்லைனா கூட அந்த காசை ஒன்று காப்பாற்றும். ஸோ இந்த 5 வருஷத்தை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலே வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்த இடத்துல போயிடுவீங்க. யார்கிட்ட கை நீட்ட வேணாம், யார்கிட்ட கை கட்டி பதில் சொல்ல வேணாம், எவன் காலிலையும் போய் விட வேணாம். உங்கள் காலில் நீங்கள் ராஜா மாதிரி வாழலாம். தன் மனைவியை விட்டு கொடுக்காதீங்க, தன் கணவனையும் விட்டு கொடுக்காதீங்க, மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். இன்ஷா அல்லாஹ். சிறப்பு, சிறப்பு. ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயத்தை மக்களுக்கு இன்னைக்கு சொன்னதற்கு நன்றி பாய். நன்றி.